வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பனிங்லாம் பார்க்கும்போது, அடடே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஒரு நல்ல ரெக்கவர குடுத்துருச்சே! அப்படின்னு ஒரு சந்தோஷம். கொஞ்சம் எட்டி பார்க்கறதுக்குள்ள மார்க்கெட் அகைன் பார்த்தீங்கன்னா, இறங்க ஆரம்பிச்சுருச்சு. இப்ப கரண்ட்டா நிஃப்டி 50 ஒரு 40, 50 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த குடுத்துட்டுருக்கு. பேங்க் நிஃப்டி ஒரு 170 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த குடுத்துட்டுருக்கு. அவ்வளோதான். ஆனா காலையில கொஞ்சம் நல்ல ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம மார்க்கெட்ல ஏற்பட்டிருந்தது. பட் அது இன்னைக்கு நிலைக்கல. பட் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஓரளவு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் குடுப்பதற்கான காரணம், நேத்து டொனால்ட் ட்ரம்ப் பேசின ஒரு பேச்சு தான். ஸோ என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு 2, 3 விஷயங்கள பத்தி நம்ம பார்ப்போம். ஸோ மொத விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த கிரீன்லாண்ட் இஷ்யூ. ஸோ இப்ப கிரீன்லாண்டுக்கு நாங்க பிடிக்க தான் போறோம். ஆனா, எங்களோட ஃபோர்ஸ நாங்க யூஸ் பண்ண மாட்டோம் கிரீன்லாண்ட பிடிக்கிறதுக்கு. ஸோ பேச்சுவார்த்தை மூலியமா தான் நம்ம இந்த கிரீன்லாண்ட நாங்க வாங்க போறோம் அப்படின்ட்டு ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நாங்க டெஃபினட்டா ஃபோர்ஸ யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு ட்ரம்ப் உறுதி அளிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஓடுற தண்ணி இல்ல. எங்கேயுமே எழுதி வைக்கக்கூடாத ஒரு விஷயம் தான். ட்ரம்ப் இன்னைக்கு ஒரு பேச்சு பேசிட்டு, இன்னைக்கு எல்லாரும் இருக்கும்போது, ஸோ நான் பெரிய ஆளு அப்படிங்கிறத காட்டுகிறதுக்காக கூட இந்த மாதிரியான விஷயங்கள சொல்லலாம். பட் நாளைக்கு அவங்க ஊருக்கு போனதுக்கப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா, வேதாளம் முருங்க மரம் தான் ஏறும். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா, நான் என்னோட ஆர்மிய யூஸ் பண்ணியாச்சு கிரீன்லாண்ட நான் பிடிப்பேன். இது நேஷனல் செக்யூரிட்டி மட்டும் இல்லாம, ஐரோப்பியோட ஐரோப்பாவோட பாதுகாப்புக்கும் நாங்க தான் பொறுப்பு அப்படிங்கிற மாரி, ஸோ ஓவரான ஒரு ஸ்பீச்ச குடுக்கறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. அதனால ட்ரம்ப் சொல்றத நம்ம பெருசா எடுத்துக்க கூடாது. பட் இப்போதைக்கு ஒரு ஷார்ட் டெர்ம் ரிலீஃப் பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட்ல ஏற்பட்டிருக்கு. பட் இருந்தாலும் நான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, ஸோ யூரோப்பியன் கண்ட்ரீஸ் அமெரிக்காவ டெஃபினட்டா பகச்சுக்காது. இப்போ அப்படி இப்படின்னு பேசினாலும், ஸோ பேச்சுவார்த்தையில கிரீன்லாண்ட குடுத்துருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா, கிரீன்லாண்ட யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அவங்கள பகச்சுக்க மாட்டாங்க. இன்கேஸ் பகச்சுக்கிற மாரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா, கண்டிப்பா அது மிகப்பெரிய ஒரு உலகப் போரா மாறுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ ரஷ்யாவ காரணம் காட்டி அமெரிக்கா ஐரோப்பா கிட்டேருந்து கிரீன்லாண்ட புடுங்குறதுக்கான வழிய பார்ப்பாங்க. புடுங்கவும் செஞ்சுருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. பட் இடைப்பட்ட டைம்ல நமக்கு கண்டிப்பா மார்க்கெட்ல அப்படி இப்படின்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வரலாம். ஸோ அதில நல்ல ஆப்பர்ச்சுனிட்டீஸா பார்த்து பிடிக்க வேண்டியது நம்மளுடைய ஒரு கடமையா இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்மள பத்தியும் பேசியிருக்காங்க. ஸோ மோடி பழக்கம் போல அதே பழைய கத தான் திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நானும் மோடியும் நல்ல நண்பர்கள் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு, ஸோ ஒரு பெரிய சர்ப்ரைஸான ஒரு டீல் காத்துட்ருக்கு. விரைவில் அத பற்றியான அனௌன்ஸ்மெண்ட்ட நாங்க குடுப்போம் அப்படின்ட்டும் ட்ரம்ப் சொல்லியிருக்காங்க. என்னத்த போய் சர்ப்ரைஸ்ன்னு தெரியல. பட் இப்போதைக்கு இந்த டாரிஃப்னால பெரிய ஒரு பஞ்சாயத்தெல்லாம் நம்ம நாட்டுல ஏற்படாம தான் இருக்கு. ஸோ என்ன நடக்குதுங்கிறது இதையும் தொடர்ந்து ட்ராக் பண்ணுவோம். இதுவும் பெருசாலாம் ஒண்ணும் பண்ண போறதில்ல. ஸோ ஒரு பக்கம் இங்க அமெரிக்கா டீல் இப்படி போனாலும், மற்ற குளோபல் கண்ட்ரீஸ் கூட குறிப்பா யூரோப் கூடலாம் நம்ம பெரிய அளவுக்கான ஒரு வர்த்தக பேச்சுவார்த்தைய பண்ணிட்டு தான் இருக்கோம். என்னைக்குனாலும் ஃபைனல் ஆகலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு தான் இருப்பாங்க. இது நம்ம நாட்ட பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான செய்தியா இருக்கு. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு செய்தி நம்ம மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும். ஓகே. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ஓரளவு ஏற்றத்த குடுத்தது. இப்ப பார்க்கும்போது பெருசா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. பட் இருந்தாலும் ஒரு டைம்ல காலையிலலாம் நல்ல ஒரு ஏற்றத்த குடுத்தது. ஆனா எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல கோல்ட் அண்ட் சில்வர் 2மே இன்னைக்கு டேல கிராஷ் ஆச்சு. கோல்டு பீஸ் 10% மேல இறக்கம். சில்வர் 15%க்கு மேலான ஒரு இறக்கத்த இன்னைக்கு டேல குடுத்திருந்தது. ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டன் ஆயிருப்பாங்க. என்னடா கோல்டு எல்லாம் இறங்காது அப்படி இப்படின்னு இருந்தாங்களே, இன்னைக்கு ஒரே நாள்ல பொத்துன்னு கீழ விழுந்துருச்சு அப்படின்ட்டு. பட் விழுகாதுங்கிறது எதுலயுமே கிடையாது. ஸோ ஏற்ற இறக்கத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு சொத்து வகைங்கிறதே உலகத்துல கிடையாது. எல்லாத்துலயும் ஏற்ற இறக்கம் இருக்கும். ஸோ இது எல்லாத்துலருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஸோ கண்ட இடத்துல வாங்கக்கூடாது. அதே மாரி போர்ட்ஃபோலியோல ஒரு பேலன்சிங் டெஃபினட்டா இருக்கணும். ஸோ கோல்டு பீஸ்னால தான் ஏறுச்சு, கோல்டுனால தான் போர்ட்ஃபோலியோ ஏறுச்சு அப்படின்னு சொல்றதுல பெருமை எதுவுமே இல்லங்கிறது என்னுடைய ஒரு வியூ பாயிண்ட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம டைவர்சிஃபை பண்ணி வைக்கணும். ஸோ ஒரு வகையான அசெட் கிளாஸ்னால நம்ம போர்ட்ஃபோலியோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா, கண்டிப்பா அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் ஹெவியான ஒர்க்க நீங்க பண்ணணும். ஸோ ஒரு பேலன்ஸ கொண்டு வரதுக்கு என்னென்ன முயற்சி பண்ணணும் அப்படின்ட்டு கரெக்ட்டா ப்ரிப்பேர் பண்ணி, பிளான் பண்ணி அத நீங்க பண்ணணும். ஸோ ஒரு அசெட் கிளாஸ் உங்க போர்ட்ஃபோலியோவ வழிநடத்தக்கூடாதுங்கிறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நம்ம வர்றது பெரும் பணம் பண்றதுக்கு தான் ஸ்டாக் மார்க்கெட்ல வரோம். ஸோ கோல்டுல முதலீடு பண்ணணும்னா பாரம்பரியமா நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ கோல்டெல்லாம் இன்னைக்கு நேத்தா பண்ணிட்டு இருக்கோம். யூடியூப் பார்த்து பண்ணிட்டு இருக்கோமா? ஸோ காலகாலமா வீட்ல கோல்டுங்கிறது வாங்கி வச்சுட்டு இருக்கோம். பொம்பள புள்ளைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம தங்கத்த தொடர்ந்து சேர்த்தி வச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கோம். ஸோ இப்ப எல்லார் வீட்லயும் சேர்த்தி வச்சுட்டு தான் இருக்கோம்.
இருப்பாங்க. இப்பன்னு இல்ல, காலாகாலமா சேர்த்திட்டு இருக்காங்க. அதனால ஸ்டாக் மார்க்கெட்ல இது பண்றதுல ஒண்ணும் தப்பில்ல. இது ஒரு அசெட் கிளாஸ், டெட் ஒரு அசெட் கிளாஸ் எல்லாத்தையும் வந்து ஆட் பண்றதுல தப்பில்ல. பெரும்பாலும் நம்ம பெரிய ஒரு இடத்த அச்சீவ் பண்ணணும்னா, கோல்டுல முடியாதுங்கிறது என்னுடைய கருத்து. ஸ்டாக்ல தான் டெஃபினட்டா முடியும். அதுக்காக தான் நம்மளும் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறத பண்ணிட்டு வந்து இருக்கோம். அதனால கரெக்ட்டா பேலன்சிங்கா உங்க போர்ட்ஃபோலியோவ கொண்டு போறதுக்கு நீங்க டெஃபினட்டா வந்து ட்ரை பண்ணணும். குறிப்பிட்ட வகையான அசெட் கிளாஸ சார்ந்து மட்டும் இருப்பதுனால, பெரும் பணம் நம்மளால பண்ண முடியாது. டீசென்ட்டான ரிட்டர்ன தான் வந்து நம்மளால ஜெனரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத கண்டிப்பா வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சில்வர் பார்க்கும்போது இன்னைக்கு டேல நல்ல ஒரு டவுன்ஃபால் 15% வரைக்கும்லாம் இறக்கத்த குடுத்து, குபீர்னு வந்து தூக்கி போட்டுருச்சு. அட பாவிங்களா! புக்கே பண்ணியிருக்கலாம் போல ப்ராஃபிட் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. பட் இருந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல பார்ப்போம். திரும்ப ஒரு ஏற்றத்த குடுக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. கரண்ட்டா ஒரு 8.25% வரைக்கான இறக்கத்த சில்வர் வந்து டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. கோல்டு ஒரு 7.25% இறக்கத்த குடுத்துட்டு இருக்கு. எல்லா அசெட் கிளாஸும் இறங்கும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம பங்குகள் பக்கம் கவனத்த செலுத்த வேண்டிய ஒரு நேரம். இந்நேரத்தில போய் நான் கோல்டு வாங்க போறேன், சில்வர் வாங்க போறேன்ட்டு போய் கோல்ட்லயும், சில்வர்லயும் முதலீடு பண்ணுனேன்னா, என்னைக்குனாலும் இந்த குளோபல் டென்ஷன் குறைஞ்சதுன்னா, கண்டிப்பா இதெல்லாம் பெரிய அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுக்காம போகும். பெருசா கீழ இறங்கலனாலும் பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது, ரிட்டர்ன் இருக்காது. அப்ப பார்த்தீங்கன்னா, இது என்ன ஏறவே இல்ல, நான் விக்க போறேன் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள் அப்படிங்கிறத கண்டிப்பா உணர்ந்துக்கணும். அடுத்தது இன்னைக்கு நம்ம பங்குகள் பற்றியான அப்டேட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் என்னென்னன்ட்டு. இதில பங்கு பார்த்தீங்கன்னா, பஜாஜ் கன்சியூமர் பற்றியான அப்டேட் தான். பஜாஜ் கன்சியூமர் நேத்து அவங்களுடைய ரிசல்ட் அனவுன்ஸ் பண்ணாங்க. நெட் ப்ராஃபிட் பாருங்க 83% வந்து உயர்ந்திருக்குன்ட்டு. பட் இது இயர் ஆன் இயர் பெர்ஃபார்மன்ஸ். போன காலாண்டோட பெர்ஃபார்மன்ஸ் கூட கம்பேர் பண்ணா, இவ்வளோலாம் வந்து பண்ணல. ஜஸ்ட் ஒரு சாதாரண ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் குடுத்துருக்கு. அதுக்கே பார்த்தீங்கன்னா, பஜாஜ் கன்சியூமர உச்சத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. இன்னைக்கு டேல 20% வரைக்கான ஏற்றத்த குடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் இந்த பங்கு நல்ல ஒரு பீக்ல தான் நின்னு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இங்க பார்க்கும்போது தெரியும். லாஸ்ட் குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு 4,00,00,000 அதிகமா பண்ணியிருக்காங்க. 10% கிட்ட தான். அதுக்கும் கொஞ்சம் கம்மி தான். 10% கிட்ட தான் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கன்சாலிடேஷனான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இதுக்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இவங்கள தூக்கி வச்சு அழகு பார்த்துருக்காங்க. தொடர்ந்து பார்ப்போம் எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ட்டு. இன்னைக்கு டே பஜாஜ் கன்சியூமருக்கான ஒரு டேவா மாறியிருக்கு. அடுத்தது இந்த ரெனியூவபிள் எனர்ஜி சோலார் பேனல் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா பட்டைய கிளப்பிட்டு இருக்கு. குறிப்பா வாரி எனர்ஜிஸ் நேத்து நானும் உட்காந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லேட்டா தான் வந்து குடுத்தாங்க. அருமையான ஒரு ரிசல்ட்ட பார்த்தீங்கன்னா வாரி எனர்ஜிஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அத பார்க்கறதுக்கு தான் நானும் வெயிட் பண்ணேன். சூப்பர் டூப்பர் பெர்ஃபார்மன்ஸ பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில லித்தியம் பேட்டரி பற்றியான அனௌன்ஸ்மென்ட் எல்லாம் இருக்கு. ஆனா இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்த ஒரு அப்டேட் தான். அவங்க பேட்டரியில இறங்க போறாங்க. 20 ஜிகாவாட் கிட்ட பேட்டரி கெப்பாசிட்டிய உருவாக்க போறாங்கன்ட்டு எல்லாமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இவங்களுடைய லாபம் பார்த்தீங்கன்னா, 1,800 கோடியா இருக்கு இந்த காலாண்டுல. சூப்பரான ஒரு வேகத்தில ஒரு வளர்ச்சிய குடுத்துட்டு இருக்கு. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, வாரி எனர்ஜிஸ்ல ஏற்பட்டுட்டு இருக்கு. வேல்யூவேஷன் அட்ராக்டிவா மாறிருச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல ஒரு ஏற்றத்த குடுத்துருக்கு. பட் வெறும் 6% வரைக்கான ஏற்றத்த தான் வாரி பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்கு. இதுக்கெல்லாம் வந்து இன்னும் கூட எவ்வளவோ ஒரு நல்ல ஏற்றத்த வந்து குடுக்கலாம். வேல்யூவேஷன் அட்ராக்டிவா இருக்கு. ஸோ நம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா, சூப்பரா வந்து பண்ணியிருக்காங்க. பட் இருந்தும் வந்து ஏத்தலன்னா, மார்க்கெட் எதையோ பார்த்து அச்சப்படுது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா வந்து உணர்ந்துக்கணும். ஒரு பக்கம் காம்படிஷன் விரைவில் வந்து ஆரம்பிச்சுரும். இந்த வருடத்திலருந்து பார்த்தீங்கன்னா, ஹெவியான காம்படிஷன் வாரி எனர்ஜிஸ்க்கு வந்து ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வருவோம். இன்னும் வந்து சில விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்கணும். பட் இந்த சோலார் மாடியூல் டெக்னாலஜி எல்லாம் பொறுத்தவரைக்கும் வாரி எனர்ஜி ஸ்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு லேட்டஸ்ட்டான டெக்னாலஜி தான் வந்து யூஸ் பண்றாங்க. ரிலையன்ஸ் ஆல்சோ பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட்டான புது டெக்னாலஜி தான் வந்து அவங்களும் யூஸ் பண்றாங்க. ஸோ ஒரு அட்வான்ஸ்டான டெக்னாலஜின்னு சொல்லலாம். இதில வந்து வாரி எனர்ஜிஸ்க்கு எந்த ஒரு பாதிப்பும் வந்து இல்ல. ஆனா, மற்றபடி இந்த மூலப்பொருட்களோட ஏதாச்சும் ஒரு இம்பேக்ட் வந்து ஏற்படுமா அப்படிங்கிறத பத்தியெல்லாம் நம்ம இன்னும் டீப்பா குளோபல் மார்க்கெட்ட பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ரிசர்ச் போயிட்டுருக்கு. டெஃபினட்டா அத பற்றியான ஏதாச்சும் ஒரு 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 முடிவு எனக்கு தெரிஞ்சதுன்னா, அத உங்க கூட நான் ஷேர் பண்றேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆர்பிஎல் பேங்க்ல ஒரு பல்க் டீல் நடந்திருக்கு. பிஎன்பி பரிபாஸ் பார்த்தீங்கன்னா, 60,00,000 பங்குகள ரூ. 178 கோடி மதிப்பிலான பங்குகள வித்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இத பொஃபா பார்த்தீங்கன்னா, பேங்க் ஆஃப் அமெரிக்கா வாங்கியிருக்கிறதா ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. நேத்து டாடா மோட்டார் கமர்ஷியல வாங்குனாங்க அப்படின்ற ஒரு டேட்டா வந்துச்சு. ஒரு 150 கோடி கிட்ட இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாரி இப்போ நேத்து 178 கோடிக்கு ஆர்பிஎல் பேங்க்க வந்து வித்திருக்கிறதா டேட்டா வந்திருக்கு. இது ஒரு நல்ல முடிவு தான். ஏன்னா ஆர்பிஎல் நல்ல பீக்ல இருக்கு. இப்பவாச்சும் இந்த முடிவு எடுத்தாங்களே அப்படிங்கிறத நம்ம பாராட்டி தான் வந்து ஆகணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஐடிசி பற்றியான ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா கண்ணுல பட்டுது. இதில என்னன்னா, ஐடிசி கிட்டத்தட்ட
2017ல என்ன லெவல்ல இருந்ததோ, அதே ஒரு லெவலுக்கு அகெயின் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நின்றுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ, பலரும் பார்த்தீங்கன்னா, கண்மூடித்தனமா 10 வருட இன்வெஸ்ட்மென்ட் நான்லாம் 10 வருஷம் பண்ண போறேன் அப்டின்ட்டு ரொம்ப வந்து பேசுவாங்க. பட் இப்ப தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 10 வருடத்தில என்ன நடக்கும்? என்ன நடக்காது? ஸோ 10 வருஷத்தில நம்ம வயசு என்னவா இருக்கும்? அப்படிங்கிறத பற்றியான புரிதல் வந்து இருக்காது. ஸோ இப்ப நம்ம பார்க்கும்போது 10 வருட முதலீடுன்னா, ஸோ ரொம்ப வந்து ஹேப்பியா இருக்கும். 10 வருஷத்தில நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருவோம். நம்ம லாங் டெர்ம் இன்வெஸ்டர் அப்டின்ட்டு. பட் ரியாலிட்டி அப்படியான்னு கேட்டா, டெஃபினட்டா வந்து கிடையாது. 1 வருஷம் இல்ல. ஜஸ்ட் ஒரு 6 மாசம் பங்கு கீழ இறங்குச்சுனாலே கதறு கதறுன்னு கதற ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ இது ஐடிசிலயே பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏற்பட்டத கண்கூடா வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த 10 வருட முதலீடு அப்படி இப்படிங்கிறதுக்காக என்ன விலைனாலும் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவெல்லாம் எடுத்தீங்கன்னா, ஸோ பின்னாடி போவது நீங்கள் தான். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஐடிசி இருக்கு. அதில டாடா மோட்டார்ஸும் ஒரு எக்ஸாம்பிள் தான். அதுவும் ஒண்ணும் பெருசா ஒரு பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து போஸ்ட் பண்ணல. 2017 ஜூன்ல, ஜூலைல என்ன ரேட்ல இருந்ததோ, அந்த ரேட்ட வந்து தொட்டிருக்கு. கிட்டத்தட்ட 8 1/2 வருஷம் பார்த்தீங்கன்னா, ஐடிசி பெருசா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. இன்கேஸ் வந்து நீங்க 2017ல வாங்கியிருந்தா, டிவிடெண்ட் கிடைச்சிருக்கும். மாற்று கருத்தே இல்ல. 2வது இந்த ஐடிசி ஓட்டல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கும். இதுதான் நமக்கு கிடைச்ச ரிட்டர்னா இருக்குமே தவிர, ஸ்டாக் பிரைஸ் அப்ரிசியேஷன் எங்கேயுமே வந்து இருக்காது. இடைப்பட்ட டைம்ல நம்ம பெரிய பெரிய இறக்கத்த பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் ஒரு ஏற்றத்தையும் வந்து பார்த்திருப்போம். ஸோ இப்போ அகைன் வாங்குன இடத்துக்கே வந்து நின்றுருக்கு. 0 ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு 8 1/2 வருஷத்துல வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான். ஸோ சரியான ஒரு இடத்துல முதலீடு பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணணுங்கிறதுக்கான ஒரு சான்று இந்த ஐடிசி பங்கா இருக்கு. ஸோ இந்த பெருசா வந்து முதலீடு பண்ண போறோம். வெறும் ஐடிசிய மட்டுமே வாங்க போறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து இருந்துக்கணும். ஸோ எதுவுமே சேஃப் இல்ல. இந்த மார்க்கெட்ட பொறுத்தவரைக்குங்கிறத கண்டிப்பா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ தொடர்ந்து ட்ராக் பண்ணுவோம். இன்னைக்கு டேலியும் ஐடிசி கிட்ட இருந்தெல்லாம் பெருசா எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸும் வந்து இல்ல. ஸோ கரண்ட்டா பார்க்கும்போது கூட இன்னைக்கு டேல சரிவ தான் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. பட் நமக்கு அக்யூமுலேட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலும் பல்க் பர்ச்சேஸ் பண்ணணும்னா, ஸோ நான் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா, ஒரு ரூ. 200 கிட்ட வந்ததுன்னா, ஒரு பல்க் பர்ச்சேஸ் பண்ணலாம்னு நான் நெனைக்கிறேன். வருமா? தெரியலையே! வந்ததுன்னா கண்டிப்பா நான் பண்ணுவேன். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து அக்யூமுலேஷன் மட்டும் தான் இந்த இடத்துல வந்து நான் பண்ணுவேனே தவிர, பல்க் பர்ச்சேஸ்ங்கிற ஒரு பேச்சுக்கே வந்து இடமில்ல. ஸோ பார்ப்போம் வருதான்ட்டு. அட்லீஸ்ட் ஒரு 250 கிட்ட வந்தாச்சும் கொஞ்சம் கூட அதிகமா வந்து ஒரு பையிங்க வந்து போடலாம். பட் வருமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்க பங்க பற்றியான ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ அதுதான் வந்து இன்டெல். நேத்து வந்து ஒரு நல்ல வாலடைல் நம்ம அமெரிக்கா மார்க்கெட்ல வந்து ஏற்பட்டிருந்தது. பல பங்குகளும் பார்த்தீங்கன்னா, அமெரிக்க அதிபர் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் டப்பு டப்புன்னு நல்ல ஒரு ஏற்றத்த குடுத்தது. பட் இருந்தாலும் லார்ஜ் கேப் பங்குகள் பலதும் ரொம்ப வந்து புகழ்பெற்ற நிறுவனங்கள் மைக்ரோசாஃப்ட், Netflix இந்த மாரியான பங்குகள் எல்லாம் நேத்து டேல செல் ஆஃப் தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தது. இன்க்ளூடிங் Amazon போன்ற பங்குகள். அதே மாரி இந்த சிப் கம்பெனிஸ் AMD, Intel, Nvidia கொஞ்சம் லைட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். பட் AMD ஒரு 6% வரைக்கான ஏற்றத்த குடுத்தது. Intel பார்க்கும்போது 11% வரைக்கான ஏற்றத்த வந்து குடுத்தது. ஸோ Intelல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு Intelஓட ரிசல்ட் இருக்கு. ஸோ பெருசாலாம் ஒண்ணும் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நம்புறேன். ஸோ ரிசல்ட் நார்மலா இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ பார்ப்போம். ரிசல்ட் வரட்டும். நாளைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். இன்னைக்கு நைட்டு தான் எப்படியும் ரிசல்ட் வரும். ஸோ நாளைக்கோட வீடியோல நம்ம Intel எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ இதெல்லாம் தாண்டி Intel இப்போ $54 கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பாருங்க. அடுத்த Nokia அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னன்னே தெரியாம. இதுதான் வந்து மக்களோட மைண்ட் செட். கீழ இறங்குதா அத பத்தி பேசவே கூடாது. அப்படி இல்லையா, ஸோ இது வேஸ்ட். இது அவ்வளதான் இழுத்து மூட போறாங்க அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வராங்க. ஆனா அந்த இடத்துல உங்களுடைய உழைப்ப போட்டா, அந்த உழைப்புக்கான ஒரு ஊதியம் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இந்த Intel நிறுவனம் இருக்கு. ஸோ நம்ம கண்டிப்பா இந்த மாரி தான் பிசினஸ பார்க்கணும். கண்ண மூடிட்டு பிஇ ரேஷியோ பாரு, புக் வேல்யூ பாரு அப்படின்னு சொல்லிட்டு முதலீடு நம்ம பண்ணணும்னா, ஸோ கண்டிப்பா சொல்றேன் சக்சஸே ஆக முடியாது ஷேர் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கி. ஸோ இது என்னுடைய ஒரு புரிதல். மேபி உங்களுக்கு இதுலலாம் மாற்று கருத்து இருக்கலாம். உங்களுக்கு என்ன தோணுதோ அத வந்து நீங்க தாராளமா பண்ணலாம். ஸோ நான் எனக்கு தோன்றத ஸோ என்னுடைய ஒரு எக்ஸ்பிரஷன வெளிப்படுத்துறதுக்கு தான் இந்த யூடியூப் தளத்த நான் வந்து பயன்படுத்துறேன். நீங்க இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் இல்ல. ஸோ என்னோட ஒப்பீனியன நான் சொல்றேன். நீங்க உங்க ஜாலியா நீங்க என்ன பண்ணணுமோ அத வந்து பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி பார்த்திருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!